ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் ஆஞ்சநேயர் கோவில். இங்கே நம்ம ஆன் தி வேல பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரத்தில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போதே இந்த தோற்றத்தை நம்ம இங்கேருந்து எப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போக முடியும்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே திருப்பியாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இது கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கோவில் வந்து வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே திருவோணமங்கலம், அதாவது இந்த இடத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஞானபுரின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கடஹர மங்கள மாருதி ஆஞ்சநேயர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின்படி இங்கு லட்சுமி நரசிம்மர் மற்றும் கோதண்டராமர் தனி சன்னதிகளில் உள்ளனர். அனுமன் ஜெயந்தி மற்றும் சீதா கல்யாண மகோத்சவம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் முக்கிய மூர்த்தியாக சங்கடஹர மங்கள மாருதி ஆஞ்சநேயர், அதாவது அனுமன் இங்கு அமர்ந்திருக்கிறார். இங்கு நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 2 கோவில் இருக்குங்க. அதாவது லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு கோவிலும், இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோதண்டராமருக்கும் தனித்தனியாக சன்னதிகள் இங்கு அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த கோவிலில் எழுந்து அருளியுள்ள ஆஞ்சநேயர், அவரது சிலையானது 33 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி தனது இடுப்பில் நோய் மற்றும் சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் சஞ்சீவி மூலிகையுடன் அருள்பாலிப்பது உலகில் வேறு எங்கும் இல்லாத தனிச்சிறப்பாகும். இந்த ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டால் சங்கடங்கள் யாவும் நீங்கி மங்களம் உண்டாகும் என்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். இத்தகைய சிறப்புமிக்க இந்த கோவிலில் பூச நட்சத்திரம், நவமி திதி, சித்தி யோகம் கூடிய இது இங்கே தெரியுதுன்னா அந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் டோர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் மூலவர் ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி அளிக்கிறார். ஸோ நம்ம உள்ளே போக முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காக நான் வெளியிலேருந்து எடுக்கிறேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்ஸு எல்லாமே வந்து அழகாக தெளிவாக இருக்குங்க. எந்த ஒரு அந்த ஒரு பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக இருக்கிற ஒரு கோவில் மாதிரி இல்லாமல் இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி கோவில் நடத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா சங்கராச்சாரியர் கோவில்னும் போது பார்த்திங்க அப்படின்னா இவருடைய நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த ஆஞ்சநேயர் கோவில். இந்த பிரான்ச்சஸ் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த பெயிண்டிங்ஸ்லேயே நம்மளுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசாங்கத்துக்கு கீழே இல்லாமல் இது வந்து ஒரு கட்டிய கோவில் மாதிரி இருக்கும் இது. ஸோ அவங்களோட கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மடம் ஸ்டைலில் தான் அந்த மாதிரி அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இது டாப் வியூ. இது மேலே இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப உயரமாக இருக்குது. இந்த கோவிலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. ஸோ இது கோதண்டராமர் சன்னதி. பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மண்டபம் மாதிரி, ஒரு மடம் மாதிரி இருக்குது, தியான மடம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதிலேருந்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கோதண்டராமர் சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறமும், அடுத்தது அந்த புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நரசிம்மரோட சன்னதியும் தனித்தனியாக இங்கே இருக்குது. மெயினில் ராஜகோபுரம் 33 அடி உயரத்தில் நமக்கு ஆஞ்சநேயர் இங்கே காட்சி அளிக்கிறார். வானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம மேலே போகிறதுக்கு படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க, ஸ்டயர்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட் 2 ஸ்டயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டயர்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க, கீழே ஒரு ஸ்டயர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது ராஜகோபுரம் இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜகோபுரம் பார்த்திங்க அப்படின்னா 108 அடி உயரமுள்ள ராஜகோபுரம். ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த கோவிலை விட அவ்வளோ உயரமாக வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திருப்பணி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.